ஆண்டவரே, இந்நாட்களில் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் மத்தியில் எங்களுக்குள்ள இருக்கிற அநேக ஜனங்கள் எழுப்புதல் அடைய நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா. எப்படியாவது எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை கொண்டும் ஒவ்வொரு காலத்திலும் நீர் செயல்படுகிறீர். இந்த காலத்தில் நாங்கள் எங்கள் கனியை தர தன் காலத்திலேயே தன் கனியை தந்து என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் காலத்தில் உமக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? தன் காலத்தில் தன் கனி தரணும். உங்கள் காலத்திலையும் என் காலத்திலையும் கர்த்தர் என் மேலேயும் உங்கள் மேலேயும் வச்சுருக்க திட்டத்தை தாமதமாக்கக்கூடாது. ஒரு மணி நேரம் தாமதமாகக்கூடாது. ஒரு நாளை வீண் பண்ணக்கூடாது. ஒரு வாரத்தை வீண் பண்ணக்கூடாது. ஒரு மாதத்தை வீண் பண்ணக்கூடாது. சிலர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு இருக்கிறோம். தாமதம், இன்னைக்கு நாளைக்குன்னு ஆண்டவர் சொன்னார், இருக்கிற பலத்தோடு போ. அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் நீங்கள் இன்றைக்கு விடுதலை பெற்று போவீங்க. இன்றைக்கே உங்களுக்கு மாற்றம் வரும். உங்களுக்குள்ள ஆவியானவர் வரணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது. முதல் சீசனை பார்த்து என்ன சொன்னார்? அப்பாளைப்போ சாத்தானேன்னு சொன்னார். ஏன்னா யாரெல்லாம் ஏசப்பா கூட நெருக்கமாக இருக்காங்களோ அவங்கள தான் சாத்தான் டார்கெட் பண்ணுவான். அவங்க மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். ஆகா, உன்னை விட்டா நீ ஜெபிச்சு முன்னேறிடுவ, உன்னை விட்டா நீ யாருக்கா நச்சு சொல்லி அவங்கள எல்லாம் ரச்சித்து வழி நடத்திடுவ, உன்னை விட்டா ஊழியம் செஞ்சிடுவ, அதனால் உன்னை விடமாட்டேன், உன்னை எப்படியாவது வீழ்த்தன்னு சொல்லி பிசாசு ஜெபிக்கிறவங்களோட தான் என்ன செய்வான்? ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான். நான் அதை உணர்ந்துக்கணும். அவன் என்ன தான் திட்டம் போட்டாலும் நான் ஜெபிக்க ஜெபிக்க பிசாசு என்ன செய்யும்? ஜெபிக்க ஜெபிக்க பிசாசு ஓடிரும். ஜபம் குறைஞ்சா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். அல்லேலூயா. அவிசுவாசத்தில் ஏதாவது முறுமுறுத்தீங்கன்னா திரும்பி வருவான். விசுவாசத்தில் பேசுனீங்கன்னா ஓடுவான். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் வேதத்தில் அநேக வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு. ஏன் வேதத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா, நான் உங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சந்ததி இருந்துச்சு, அந்த சந்ததிக்கும் பிரச்சனை இருந்துச்சு, அந்த சந்ததிக்கும் வியாதி இருந்துச்சு, அந்த சந்ததிக்கும் போராட்டம் இருந்துச்சு, அந்த சந்ததிக்கும் மனுஷர்கள் எதிராக இருந்தாங்க, அந்த சந்ததிக்கும் அரசாங்கம் எதிராக இருந்துச்சு, அந்த சந்ததிக்கும் எதிரான பிசாசின் வல்லமைகள் அவைகளை என்ன செஞ்சு போராடிச்சு. ஆனாலும் என் வாக்கை தந்து நான் அவர்களை விடுவித்தேன் அப்படின்றது ஆண்டவர். சங்கீதம் 91வது அதிகாரத்தை வாசிங்க. அது கிறிஸ்தவர்கள் மத்தியில் ரொம்ப புரட்சி செய்த அதிகாரம். சங்கீதம் 91ன்னா எல்லோரும் சின்ன வயசில் கூட அதை மனப்பாடமாக சொல்லுவாங்க. நீங்கள்லாம் அதை மனப்பாடமாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 91 கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலும் டச் பண்ணது. வாசிங்களேன், வாசிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்குற கொள்ளை நோய்க்கு என்ன செய்வாரா? இந்த 91 அதிகாரம் ஏன் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும் அல்லது இருக்கணும் அப்படின்னா, இங்கே ஒரு நல்ல வாக்கு தத்தங்கள் இருக்குது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்குற கொள்ளை நோய்க்கு என்ன செய்வார்? தப்பு வைப்பார்னு இருக்கு. அப்போ இந்த பாலாக்குற கொள்ளை நோய் ஜனங்கள் அந்த காலத்திலிருந்து பிடிச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கு. கொள்ளை நோய்னா நம்மளை கொல்ல போகிற நோயின்னு அர்த்தம். அதுக்கு மருந்து மாத்திரையே கிடையாதுன்னு அர்த்தம். நமக்கு 2020களில் கொரோனா வைரஸ் வந்துச்சு. அது கொள்ளை நோய், திடுன்னு வந்துச்சு. அது மாதிரி அக்காலத்துலேயும் வந்திருக்கு. அந்த காலத்தில் நெஞ்சிருக்கு வந்திருக்கு. அதான் போட்டிருக்கு, பாலாக்கிற கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார், அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார்,
அவருடைய செட்டையும் கீழே நீ அடைக்கலம், கோழி குஞ்சு மாதிரி நீ பூந்துக்குவ. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடயமாம். இரவில் உண்டாகுற பயங்கரத்துக்கும், பகல்ல பறக்கிற அம்புக்கும், இருள நடமாடுற கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்குற சங்காரத்துக்கும் பயப்படாது. பாருங்க, அப்புறம் பகல், மதியம், இரவு. அல்லேலூயா. எந்த நேரத்திலையும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நினைக்கிறாரு, காக்கிறார். வாசிங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது ஒன்று அணுகவே அணுகாது. அதனால தான் சொன்னேன், இந்த சங்கீதம் 91 சின்ன வயசில் நாங்களாம் மனப்பாடம் பண்ணுவோம். இதை கேட்கும்போதே ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்கும். இதை படிக்கும்போதே கிறிஸ்தவங்களுக்கு எப்படி இருக்கும், தைரியம் தானாக வரும். வாக்குத்தத்தம் எங்களுக்கு சின்ன வயசில் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லுவோம் சண்டே கிளாஸில். அப்போ இதை படிக்கும்போது எங்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்தினார், இதை வாசிச்சுட்டு தான் நீ பிரசங்கத்துக்கு போகணும் அப்படின்னு. இல்லையா? ஏன்னா எங்கள் ஜனங்கள் எல்லாம் பின்னச்சிருக்காங்க, தோற்று இருக்கிறாங்க. ஆமேன். அல்லேலூயா. சில நேரங்களில் ஊழியருக்கு பிரச்சனை வரும்போது நமக்கு வந்தது மாதிரி அதை விட அதிகமாக தோற்றுருவோம். ஊழியருக்கே இந்த பிரச்சனையா அப்படின்னு பவுல் சொல்கிறாரு, நான் உங்கள் மத்தியில் எவ்வளவு பாடுபடுகிறேன்னு பல இடங்களில் சொல்கிறார். அல்லேலூயா. இயேசுவை பிடிச்ச உடனே அத்தனை சீசர்களும் துண்டை காணான் துணியை காணான்னு ஓடிட்டாங்க. ஒரு ஆள் மருகி இருந்து கடைசியாக அவர் மறுதளித்தார். ஆமேன். நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. ஏன்னா இப்போ தலைவனுக்கே பிரச்சனை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, தொண்டர்கள் ஒரே ஓட்டம் ஓடிட்டான். இயேசுக்கு தெரியும், இயேசு முன்னாடி சொல்லியிருந்தார், நீங்கள்லாம் ஓடிடுவீங்க. அதில் பேதுரு சொன்னார், நான் மரித்தாலும் உண்மை விட்டு போக மாட்டேன்னு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ இன்றைக்கு ராத்திரி 3 தடவை என்னை மறுதளிப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி மறுதளித்தார். அல்லேலூயா. 3 தடவை என்னை மறுதளிப்பேன்னு சொன்னார், அவரும் மறுதளித்தார். அந்த இடத்துல நிச்சயமாக நீங்கள் நானுமா இருந்திருந்தாலும் அதான் செய்திருப்போம். இல்லை நம்ம வீராப்பா நின்றுப்போன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா காலம் அப்படி. அல்லேலூயா. அதே பேதுரு அடுத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும்போது அதே எதிரிகள் மத்தியில் துணிச்சலோடு நின்னார். அங்கே மறுதளித்த பேதுரு இப்போ துணிச்சலோடு நின்று காரணம் என்னென்னா, இடையில ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கே மறுதளிச்சாரு, இங்கே துணிச்சலாக இருந்தார். இடையில பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டார். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம பிசாசு கண்டு ஓடுறோம், பயப்படுறோம், ஏன் எதிர்த்து நிற்கிறோம்? எதிர்த்து நிற்கிற ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனம் சங்கீதக்காரன் சொல்லும்போது நமக்கு ஒரு பலன் உண்டாகுதுன்னா, அவர் ஆவியில் நிரம்பி இருந்தார். அல்லேலூயா. ஆவியில் நிரம்பி இருந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு உரத்த சத்தமாக யூதர்களேன்னு சொன்னார். அல்லேலூயா. யூதர்கள் இன்றைக்கும் எதிராகத்தான் இருக்காங்க. பல நாடுகளுக்கு உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் பல இடங்களுக்கு குண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை விட 2020 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். ஆமேன். ஆனால் பரிசுத்தாவி உள்ளே வந்தோன்னு ஒரு பலன் வந்துடுது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பலவீனம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், இப்போ அதை பெற்றிருக்கிறேன், அது கிரியை செய்யலை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், ஆனால் என்ன செய்யலை, கிரியை செய்யலை. இப்போ நம்ம வாழ்க்கையில் தோற்று போனது என்னென்னா, பரிசுத்த ஆவி உள்ளே வரணும். அல்லேலூயா. இந்த வாக்கு உங்களை என்னவோ பண்ணிருச்சு, உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை கொண்டுருச்சு. இவ்வளவு எதனால் நடக்குதுன்னா, உன்னதமான கர்த்தரை தமது தாபரமாய் கொண்டாய். அல்லேலூயா. முதல் வசனம் வாசிங்க. உன்னதமானவரில் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலிலே தங்குவான். அல்லேலூயா. இந்த நிழல், சர்வ வல்லவரின் நிழல் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா
தூதன் சொன்னார் கன்னிமரியாளை பார்த்து, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லமென்றும் அறிவீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டாகுது. நீங்களாம் இப்போ யாரு? நீங்கள் நானும் நம்ம ஆட்கள் கிடையாது. அப்படின்னா நம்ம விருப்பத்துக்கு செயல்படுற ஆட்கள் கிடையாது. இதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏற்றுக்கிறதே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு செய்யணும், அவங்க விருப்பத்துக்கு நடக்கணும். அதுக்கு தடையாக இருந்தால் சண்டை போடணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. யாருடையவர்கள் அல்ல? ஏன்னா நம்ம கோயில், நம்ம யார்? அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் தேவன் தங்குற நடமாடுற கோயில். நம்மெல்லாம் கோயில். எந்த கோயில்லையும் கடவுள் கிடையாது. எந்த கோயில்லையும் கடவுள் கிடையாது. இந்த வசனத்தின்படி எந்த கோயில்லையும் கடவுள் கிடையாது. எந்த சர்ச்சிலையும் கடவுள் கிடையாது. கடவுள் எங்கே இருக்கிறாரு? நம்ம இருதயம். இதுதான் முதல் கோயில். வேதம் சொல்லுது நீங்கள் என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த நடமாடு ஆலயம் அவர் தங்குற ஆலயம். நாம் எங்கே போனாலும் வருவார். அல்லேலூயா. கடவுள் கோயிலில் வாசம் பண்ணுறதில்ல. மனுஷர்கள் கட்டுகிற கோயிலில் ஒரு வாசமே இல்லை அப்படின்னு வசனம் இருக்குது. நீங்கள் வாசிப்பீர்களானால் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 48 வசனம் நினைக்கிறேன். ஒரு ஆள் சீக்கிரமாக. அப்போஸ்தலர் 7:48. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினாலே செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். அல்லேலூயா. கையில் கட்டின கோயில்களில் இயேசு என்ன செய்யறதில்ல? வாசம் பண்ணுறதில்ல. அவர் எங்கே தான் வாசம் பண்ணுறாரு? உங்கள் இருதயத்துக்குள்ளே தான் இயேசு குடி வரணும். நாம் எல்லாம் நினைக்கிறோம் அங்கே கோயிலுக்கு போனால் தான் கடவுள் இருப்பார்னு. மைண்டில் என்ன நினைக்கிறோம்? கோயிலில் தான் சாமி இருக்குது. எங்கே இருக்குது சாமி? கோயிலில் தான் இருக்குது, சர்ச்சில் தான் இருக்குது அப்படின்னு நாம் நம்ம இருதயத்தில் இல்லைன்னு அவிசுவாசமாக எடுத்துக்கிறோம். நாம் என்ன நினைக்கணும்? இதுதான் கோயில். அமை சொல்லுங்களேன், நடமாடும் கோயில். இந்த கோயிலில் இயேசு வந்துட்டா எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாகும். இந்த கோயிலை இருளாக வச்சுட்டு நீங்கள் எத்தனை கோயிலுக்கு ஊராக சுற்றி போனாலும் உங்களுக்குள்ளே ஒளி இராது. உங்களுக்குள்ளே ஒளி வராது. உங்களுக்குள்ளே வெளிச்சம் வேணும்னா உங்கள் இருதயத்துக்களை கூப்பிடணும். ஏசுசாமி வாங்க. ஏசுசாமி உள்ளே வந்துட்டா தான் அந்த பலன் வந்துடும், அந்த விசுவாசம் வந்துடும். இப்போ கோயிலெல்லாம் ஏசு கிடையாது. இல்லையா? சில சர்ச்சையெல்லாம் இழுத்து அடைச்சி மூடியாச்சு. ஆனால் இந்த கோயில் அடைக்க முடியுதா? இல்லை சொல்லுங்களேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த அங்கே கட்டடங்களில் ஏசு கிடையாதுன்னு. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயோ அது கோயிலில் ஏசுனார் தங்குற இடம், அது தூங்குற இடம், அவர் அங்கே குளிக்கிற இடம், அப்படி நீங்களாம் ஒரு கற்பனையில் இருக்கிறீங்க. ஆமே சொல்லுங்கள். ஆமேன். அதை கொஞ்சம் உயரமாக்கி அவங்க பாஸ்டர் மட்டும்தான் மேலே போகணும், நம்மளாம் போகக்கூடாது. ஐயோ அது ரொம்ப புனிதமானது, அது தொட்டு கும்பிடுறது. அல்லையா சொல்லுங்களேன். எதை வந்து புரியுது? உண்மையான கோயில் அது கட்டடம். பைபிள் அழகாக சொல்லுது, மனுஷனுடைய கரங்களினால் செய்யப்பட்ட கோயில்களில் தேவன் இரார், வாசமாயிறார். அல்லையா சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதுதான் கோயில். அமை சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு இப்போ கோயில் தேவையா நம்ம தேவையா? நம்ம தான் தேவை. அமை சொல்லுங்களேன். நம்மளை தேடி தான் இயேசு வந்தார். கோயிலை நம்ம தான் கட்டணும். அமை சொல்லுங்களேன். நாம் தங்கி எல்லோரும் சேர்ந்து துதிக்கிறதுக்கு தான் கட்டணும். நாம் தங்குறதுக்கு தான் சபைன்னு இருக்குது. நாம் மக்களெல்லாம் சேர்ற இடத்துக்கு பேர் சபை. அது எந்த சபை, எந்த மக்களாக இருந்தாலும், எந்த மக்கள் ஒன்று சேர்றாங்களோ அது பேர் சபை. அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறது எனக்கு காமிச்சதுனால நான் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி இன்றைக்கி உங்களுக்குள்ள அந்த ஆவியானவரை கொண்டு வர விரும்புகிறேன். ஆமென். உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் வந்துட்டார்னா உங்களை பிடிச்ச சனியை, பிசாசு, பேய், பில்லிசூனியம், மாந்திரிகம், அந்த தோஷம், இந்த தோஷம், அப்புறம் இனி உலகத்தில் சொல்கிற
அத்தனை கரங்களையும் அல்லேலூயா அத்தனையும் ஆண்டவர் மாற்றி அவர் இரத்தத்தினாலே கழுவி உங்களை என்னையும் சுத்திகரித்ததுனால தான் நாம் இன்றைக்கும் பலத்தோடு இருக்கிறோம். நமக்கு விரோதமாக எத்தனையோ செய்வனைகள் நடந்துச்சு, மாந்திரியங்கள் நடந்துச்சு, பில்லி சூனியங்கள் நடந்துச்சு. ஆனால் ஒன்று கூட என்ன செய்யலை, ஒன்றும் நம்மளை பலவீனப்படுத்தலை. அல்லேலூயா. அதான் வசனம் வாசிச்சோமே, அவர் வேடனை கண்ணிக்கும் பாலாக்கிற கொலை நோய்க்கும் தப்புவிப்பார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? எபேசியர் 4:30 நினைக்கிறேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அவர் துக்கப்பட்டால் நமக்கு சந்தோஷமே இருக்காது. இதுதான் கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் நிறைய ஓப்பனாக சொல்கிறேன். பெந்தகோஸ்காரங்க முகம் எப்போ பார்த்தாலும் ரொம்ப பார்த்தாலே நமக்கே ஒரு மாதிரியாகவே இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? அவங்கள சபைக்கு தான் போவாங்க, ஜபத்துக்கு தான் போவாங்க, முகம் ரொம்ப வாடலாக, அவங்கள பார்த்தாலே நமக்கு பாவமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. ஆமென். அப்படி இருப்பாங்க. என்ன காரணம்? இந்த வசனத்தின்படி அவர்கள் கை கொள்ளாததுனால. மூஞ்ச பார்த்தாலே பொடிக்கு புயலை கிடைக்கான்னு சொல்லுவாங்களாமா. அல்லேலூயா. நம்ம முகத்தை அப்படி பார்த்து யாராவது சொல்லலாமா? நான் தான் சொன்னேன், நம்மளாம் நடமாடுற கோயில். நம்ம எப்படி இருக்கணும்? இயேசு இருக்கிற இருதயம் எப்படி தான் இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அதை பார்க்கும்போதே திராட்சை பழத்தை ஏன் ஒப்பிடுறாங்க? திராட்சை பழமாக இருக்கணும் முகம். இப்போயும் செந்தளிப்பா, கஞ்சி இருக்குதோ இல்லையோ, ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ, சந்தோஷமாக இருக்கணும். சில பெந்தகோஸ்காரங்களை பார்க்கும்போது நானே பயந்துருக்கிறேன். அல்லேலூயா. எப்பயுமே அதிர்ச்சி தகவலாகவே இருப்பாங்க. ஏதோ ஒரு பேதிருச்சி ஃபோன் வந்தாலே ஆம்பாங்க. அதை கேட்குற நமக்கு பாதி ஹார்ட் சுலோவாயிடும். அல்லேலூயா. அது ஏன்னா இங்கே துக்கப்படுத்தினதுனால, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தினதுனால என்னாச்சு? இப்போ இந்த வசனம் மீண்டும் கூட படிங்களே, இங்கே இருக்கிற அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை எப்படிதான் துக்கப்படுத்துறோன்னு கீழே போட்டிருக்கேன். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. கோயில் இதெல்லாம் இருக்கலாமா? இதானே கோயில். இந்த கோயிலில் இது இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறாரு. அதனால தான் பெந்தகோஸ்காரங்க முகத்தை பார்க்கும்போது துக்கமாகவே இருப்பான், சில நேரம் தூக்கமாகவே இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனம் வெறுத்து சொல்லுவான், ஆண்டவர் பேசாமல் வந்துட்டால் கூட பரவாயில்லன்னு சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லை நான் பேசாமல் போயிடலாமான்னு கூட சொல்லுவான். ஆனால் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிறவங்களுக்கு மாதிரி சந்தோஷம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் சந்தோஷம்னே பைபிளில் வசனம் இருக்குது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை நாம் பெறணும். அல்லேலூயா. மீண்டும் கூட ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 39:3. சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே, அல்லேலூயா, இருதயம் என்ன பண்ணுச்சு? இப்போ எனக்குள்ள அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. பாருங்க, வந்தப்ப எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கு? அக்கினி மூண்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினாலே நான் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா.
நான் நிறைய பாஸ்டர்களை கோச்சிக்குவேன். என்னென்னா, நீ ஆவியில் அனலாக இருந்து போய் பாடு, நீ ஆவியில் அனலாக இருந்து பிரசங்கம் பண்ணு, நீ ஆவியில் அனலாக இருந்து விண்ணப்பம் பண்ணியா, அப்போ தான் எவனும் தூங்க மாட்டான்னு சொல்லுவேன். இதுதான் எங்களுக்கும் பாஸ்டருக்குள்ளே சண்டை வர்றது. சோம்பேறி பாஸ்டருக்கு எனக்கு சண்டை வரும். நீ ஜெபம் பண்ணு, கோச்சிக்காது யாராக இருந்தாலும், அது ஆணோ பெண்ணோ, எனக்கு அது பிடிக்காது. நம்ம அனலாக இருக்கணும். ஆமென். இரவும் பகலும் நம்ம எப்படி தான் இருக்கணும்? அனலாகவே இருக்கணும். என்னை விட்டிங்கன்னா விடிய விடிய இன்றைக்கி கூட்டம் நடத்துவேன். ஆனால் நீங்கள் உட்கார ரெடியாக இருந்தால் சரி. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதுதான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஆண்டவர் அப்படி ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். எவ்வளவு நேரம் வேணாலும் நின்றுக்கிட்ட பிரசங்கம் பண்ண, ஆராதனை பண்ண, தொடர்ந்து பண்ண, சோறு வரவே வராது. எனக்கு நல்லா தெரியும், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் அவைகளை செய்கிறார். ஆமென். நான் தியானிக்கையில் எனக்குள்ள அக்கினி மூண்டது. இன்றைக்கி அக்கினி மூளை போகுது. ஆமாம், அப்படி தான் வசனம் சொல்லுது. லூக்கா 4:18 வாசிங்க. உங்களை இன்றைக்கி ஆண்டவர் அனலாக்கி அனுப்ப போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி விடுதலையோடு போக போகிறீங்க. விசுவாசிங்க. கிறிஸ்தவம் எப்படின்னா, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நீங்கள் நம்புனீங்கன்னா நடக்கும், நீங்கள் நம்பலைன்னா நடக்காது. நீங்கள் 40 நாள் விரதம் இருந்தால் கூட நீங்கள் அவரை நம்பணும், அவர் செய்வார். அல்லேலூயா. முத கல்யாணம் பண்ணோன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்புவாங்க. நம்பி அவங்க வீட்டு அந்த பொண்ணு சொல்லும், எங்கள் மாமா பற்றி தெரியாது, எங்கள் அப்பா பற்றி தெரியாது, எங்கள் அம்மா பற்றி தெரியாது, அது இப்படி டைப்பு தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு என்ன செய்யும்? ஏன் சொல்லும்னா, அவங்க 2 பேரும் டீப் லவ். இந்த பக்கம் மாப்பிள்ளை சொல்லுவார், எங்கள் அப்பையும் சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் உடனேன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ஆரம்பத்தில் தான் சொல்லுவாங்க. அம்மையும் சொல்ல, அந்த இந்த டீப் லவ்வாக இருக்கும்போது சொல்லுவாங்களா? அப்புறம் அதில் அது கொஞ்சம் தூரமானோன்னு அவன் அந்த பக்கம் போயிடுவான், அவன் இந்த பக்கம் போயிடுவான். அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்காத உங்கள் வீட்டில் இருக்கான்னு சொல்லி சண்டை வந்துடும். அது மாதிரி நீங்கள் ஆவியானவரோட டீப்பாக இல்லைன்னா நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய சிரிப்பு வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? அந்த டீப் லவ்வாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் அனல் கொள்ளும்.